இப்போ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எம்சிக்யூ எம்சிக்யூ வந்து 2022 2023 எம்சிக்யூ வந்து 8வது எம்சிக்யூ நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த எம்சிக்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்ப்பீங்க. சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை 6000 K ஆகும். அது 500 நேனோமீட்டர் உச்ச அலைநீளம் கருப்பொருள் கதிர்ப்பை காளுகிறது. மேற்பரப்பின் வெப்பநிலை 10,000 கெல்வினாக உள்ள ஒரு கரும் பொருளினால் காணப்படும் கதிர்ப்பினுடைய உச்ச அலைநீளத்தின் பெருமானம் யாது? அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா, சூரிய மேற்பரப்பில் வெப்பநிலை வந்து 6000 இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் நேரடியாக பார்த்தோம்னா 6000 மேற்பரப்பினுடைய வெப்பநிலை 6000 கெல்வினாக இருக்குது. அதால் காணப்படுற அந்த வெப்ப கதிரினுடைய அலைநீளம் வந்து 500 நேனோமீட்டராக இருக்குது. இப்போ கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த கரும்பொருள் வந்து 10,000 கெல்வினாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன அலைநீளம் உள்ள, அதாவது மேக்சிமம் என்ன அலைநீளம் உள்ள வெப்ப கதிர்ப்பை வந்து வெளியிடும் வந்து காணணும். இதான் கேள்வி. இதுக்கு நேரடியாக நாங்கள் விதி ஒன்றை பாவிக்கலாம். ஊவின் விதி என்று சொல்றது. ஊவின் பெயர்ச்சி விதி என்று சொல்லி ஒரு விதி இருக்குது. அதை இங்கிலீஷில் ஊன்றவர் தான் அதை கண்டுபிடிச்சவர். அதை ஊன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லோன்னு சொல்லி இருக்குது. அந்த லோ நாங்கள் இங்கே நேராக பார்க்கலாம். என்ன அதில் சொல்லப்படா, கரும்பொருள் திருசிய பரம்பலின் ஒரு கரும்பொருள் திருசிய பரம்பல்ல கரும்பொருள் திருசிய பரம்பல்ல வந்து உச்ச செறிவுக்கு ஒப்பான அலைநீளத்தினதும் ஒப்பான தனி வெப்பநிலையினதும் பெருக்கம் மாறிலியாக இருக்கும். இதுதான் அந்த ஊவினுடைய விதி. அந்த விதிக்கு அமைவாக நாங்கள் லெம்டா எம் வந்து தனி வெப்பநிலை வந்து ஒரு மாறிலி, அந்த சி என்பது வந்து ஒரு மாறிலியா இருக்கும். ஆகவே இப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னா இது ரெண்டுக்கு பிரயோகிக்கலாம். இந்த ரெண்டு செயற்பாட்டுக்கும் ஒரே மாதிரியாக நாங்கள் பிரயோகிச்சமாக இருந்தால் இப்படி நேரடியாக பிரயோகிச்சு கொள்ளலாம். அதாவது முதல்ல 6000 கெல்வினாக இருந்தது வந்து எங்களுக்கு 500 நேனோமீட்டர் வெப்ப கருப்பை தந்தது. ஆகவே 10,000 கெல்வினாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன எங்களுக்கு மேக்சிமமான அலைநீளத்தை தரும்னு பார்த்தோம்னா லெம்டா எம் வந்து எங்களுக்கு 300 நேனோமீட்டர்னு வரும். இது வந்து விடையில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, விடையை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்ன விடைன்னு சொல்லி விடை வந்து 2வது விடையாக அந்த இதில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் விடையை பார்க்கலாம்.